சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நம்ம எந்த வழிபாடு செய்யறதா இருக்கட்டும், எந்த தெய்வத்தை கையெடுக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்காக தனியா நம்ம செய்யவே மாட்டோம். அதாவது தனக்காக. தனக்காக எதுவுமே செஞ்சுக்கவே மாட்டோம். அது பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன்னோட கணவர் நல்லா இருக்கணும், அம்மா, அப்பா நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தான் முதன்மையா இருக்கும். அதே போல தான் கணவர்களுக்கும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களும் அதேதான். நம்ம அம்மா, அப்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களோட விருப்பத்த தன்னோட விருப்பமா எடுத்துக்கிட்டு செய்வாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில பிணைக்கப்பட்டது தான் இந்த குடும்பம். அப்படி நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஞாயிற்றுக்கிழமையில இத செஞ்சு தான் ஆவணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் திஷ்டி சுத்தி போடும் முறை. என்னங்க சொல்றீங்க? திஷ்டி சுத்துனா நம்ம வீடு சந்தோஷமா இருக்குமா? கட்டாயம் இருக்கும். நம்ம முன்னோர்கள் வழி வழியாக செஞ்ச பழக்கம் தான் இந்த பழக்கம். எங்க குடும்பம் ரொம்பவே சாதாரண குடும்பம் தான். திருஷ்டி படுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெருசா வாழல. நாங்க எப்போதும் போல தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பா திருஷ்டி அப்படிங்கிறது எடுத்து தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் ஒர்க்கிங் போறவங்க என்ன நெனைப்பாங்க, "இந்த பாருப்பா நம்ம வீட்ல இருந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நம்ம வீட்ல பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்" அப்படின்னு ஒர்க்கிங் வுமன் நெனைப்பாங்க. அதே இது வீட்ல உள்ள ஹவுஸ் ஒய்ஃப கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம வேலைக்கு போனா நம்ம கணவர்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி குடுக்கலாம். நம்மளோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் உயர்நிலைக்கு போகும். அப்படின்னு அவங்களோட எண்ணமா இருக்கும். "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படிங்கிறது இத வச்சு தான் சொல்றது. நம்ம இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் நமக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த பார்வை தான் திஷ்டியாக மாறுறது. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாமா திருஷ்டியா மாறும்? கண்டிப்பா திருஷ்டியாக தான் மாறும். ஒருத்தவங்களோட ஏக்க பார்வைக்கும், ஒருத்தவங்க அழிஞ்சு போணும்னு நெனைக்கிறவங்களோட பார்வைக்கும், தீய பார்வைகளுக்கும் பார்வைக்கு அப்படின்னா ஒரு சக்தி உண்டு. அதனால தான் வார வாரம் நம்ம திஷ்டி கழிக்கணும். அதற்கு சிறந்த உகந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. எந்தெந்த முறையிலலாம் திஷ்டி கழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 3 முறை நான் சொல்றேன். உங்க குடும்பத்திற்கு உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. முதல் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல கை குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, கை குழந்தைங்களுக்கு தினமுமே சூடம் வைத்து சுத்தி போடுவத பழக்கமா வச்சுக்கோங்க. எங்க வீட்ல எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்க. எல்லாருமே ஸ்கூல் போயிருவாங்க, காலேஜ் போயிறது. அடுத்து நாங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிருவோம். காலையில போனா நைட்டு தான் வருவோம். அப்படிங்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல என்ன செய்றீங்க பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்குல உங்க வீட்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ, அத்தனை உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு கிராம்பு மற்றும் கற்பூரம், ஏலக்காய் இந்த 3யும் சம எண்ணிக்கையில எடுத்து, அந்த கற்பூரத்த வச்சு ஏத்திருங்க. ஏத்திட்டு ஒவ்வொரு அறைகளிலும் உள்ள கார்னர் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலைகள்ல காமிச்சு, எல்லா ரூம்களிலும் காமிச்சு, ஹால்ல, கிச்சன்ல, நீங்க படுக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் காமிச்சு, இறுதியாக வாசல்ல கொண்டு போய் வச்சிருங்க. அந்த கிராம்பு, ஏலக்காய், கற்பூரம் முழுமையாக எரிஞ்சு கரியாக மாற வேண்டும். அப்படி முழுமையாக கரியாக மாறிவிட்டாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட திஷ்டி அனைத்தும் நம்மளை விட்டு விலகி விட்டது. அப்படி ஒரு சில கிராம்புகள் எரியல அப்படின்னா, திருப்பியும் 2, 3 கற்பூரம் வச்சு முழுமையாக எரித்து விடுங்கள். 2வது, உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகம் இருக்கு. நீங்க வேலை செய்ற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டு அக்கம் பக்கத்தாரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட தொல்லை உங்கள விட்டு விலகணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, அதற்கு சிறந்தது கடுகு. சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கடுகு ஒரு கைப்பிடி முழுவதும் எடுத்துக்கிட்டு, அதுல கொஞ்சம் கல்லுப்பு, வரமிளகாய் 3ம் சேர்த்து உங்க வீட்ல ஒவ்வொருத்தரையும் கிழக்கு பார்த்தவாறு நிக்க வச்சு, வலது புறமா 3 முறை, இடது புறமா 3 முறை தலைய சுத்தி, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக அப்படின்னு சொல்லி, உங்க வீட்ல உள்ளவங்க எல்லார் தலையும் சுத்தி,
நீங்க வீட்ல தினமும் விளக்கேத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த விளக்கு ஏத்தும்போது அந்த திரிநூல் வந்து மிச்சப்பட்ட திரிநூல தனியா எரிஞ்ச திரிநூல் இருக்கும்ல, அந்த நூல தனியா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த திரிநூலோட சேர்த்து வெளியில வாசல்ல கொட்டாங்குச்சி அந்த திரிநூலு நீங்க சுத்தி போட்டது எல்லாத்தையும் வச்சு எரிச்சுருங்க. எரிச்சீங்கன்னா படபட படபடன்னு தெறிக்கும். அப்படி தெறிச்சாலே உங்க கண் திருஷ்டி அனைத்தும் உங்கள விட்டு விலகி விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அடுப்பு வச்சிருப்பாங்க. வெளில வந்து விறகடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அடுப்புல போட்டுருவாங்க. இப்ப விறகடுப்பு இல்லாததுனால ஒரு கொட்டாங்குச்சி வச்சு, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரமா எதா இருந்தா வாங்கிக்கோங்க. இல்லன்னா அகலமான ஏதாவது தேவையில்லாத வேஸ்ட் தட்டோ, ஏதோ ஒரு அலுமினிய தட்ட வச்சு, அதுல வச்சு எரிச்சு விட்டுருங்க. 3வது முறை எலுமிச்சம்பழம் சுத்தி போடுதல். எலுமிச்சம்பழத்த 4ஆ ஒரு 60% 70% நறுக்குங்க. அதாவது முழுமையா 4 துண்டா நறுக்கிறக்கூடாது. 60% 70% நறுக்கி, அதன் உள்ள குங்குமம், மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு 3யும் கலந்து இதே போல தான் எல்லார் தலையும் 3, 3 முறை வலது பக்கமா 3 முறை, இடது பக்கமா 3 முறை சுத்தி முடித்த பிறகு, வாசல்ல நின்னு நாலாபுறமும் தூக்கி போட்டுருங்க. கிழக்கு பக்கம் 1, மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் 1 தூக்கி போட்டுருங்க. இது போல செய்யும்போது நம்மள பிடிச்சிருந்த திஷ்டி கட்டாயம் நம்மை விட்டு விலகும். இப்போ உங்களுக்கு திஷ்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது போல அறிகுறிகள்லாம் இருக்கும். என்னன்னா, உடல் வந்து அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து வர்றது, இல்ல திடீர்னு நல்ல மேக்கப்லாம் பிள்ளைங்க நல்லா ஜாலியா மேக்கப் பண்ணிட்டு வெளில போவாங்க. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜுரத்தோட வருவாங்க. அது அனைத்துமே திஷ்டி தான் காரணம். கண்டிப்பா இது போல செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். உங்க சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் வராது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்கள மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.